அணு உலை நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதில் இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர் அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர் ரஷ்ய அதிபர் கோப்பர்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பாந்தவர்கள் என்று ஏமாந்து விட்டோம் என்கிறார்கள். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று மூடி வைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலையை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள், நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தால் அப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல. அணு உலையை குளிர்விக்கணும், அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும், கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு இதுல காட்சிப்படுத்தல, தனியா மறுபடியும் தேர்தல் அப்ப போட்டு காட்டுறேன் பாரு. இந்த அணு உலையை பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில பட்டுச்சுன்னு வச்சுக்கடா, அதுல ஒரு புல்லு முளைக்கும். அந்த புல்லை மாடு மேயும். அந்த மாடு மெஞ்சுற மாட்டுல இருந்து பால் வருது. அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்கில வச்சு கதவை பூட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சு நான் பகல் போல எரியுங்கிறான். இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையல. இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்துக் கொண்டு வெளியேறுங்கிறான். அப்ப சதை எம்மாத்திரம் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, காட்டுறேன் பாரு, ஒவ்வொன்னா பாரு பாரு. இந்த அணு உலை இதை குளிர வைக்க, இது வெளி புறத்தோற்றம், உள்ளுக்குள்ள பாரு தண்ணீரை குளிர வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. இந்த தண்ணீர் எங்க உண்டி விடுவான்? கடலுக்குள்ள விடுவான். இது யாரு? செர்னோபில் வெடிப்பு. அதுக்கு முன்னாடி வந்தது எது? புகுஷிமா. இது 2ஐயும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்புற்றதா தெரியல. பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன? இது யாரு? இங்க இதுல யாரு பார்த்தா 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த. இதெல்லாம் யாரு? எங்கேயும் இல்ல, நம்மூர் கடற்கரை தான் தம்பி. இது நம்மூர் கடற்கரை தான். எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் சத்து ஒதுங்கி இருக்கு?
அணுக்கசிவு அணிக்கழிவு. நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல, வெளியில வந்து கிடக்குவார், செத்து கிடக்குவார். பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு. அது செத்து மிதக்குது உடனே விஷத்தை. நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ. ஏன்? அங்க போகுது, நஞ்சு போகுது. இதை தடுக்கணும். எப்போ? உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்கு தான் இது தடுக்கப்படும். பாரு இப்ப பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை. தெரிஞ்சுக்க போட்டா போடு, போல நான் போய் எவனுக்கோ போடு.